ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் 100 நாட்கள் வேலை திட்டம் திடீர் மாற்றம். முக்கிய அறிவிப்பு. 100 நாட்கள் வேலை திட்டத்தில் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது? திட்டத்தினுடைய மாற்றங்கள் அடிப்படையில் வேலை வழங்கக்கூடிய வாய்ப்புகளில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்படுமா? எந்தெந்த பொதுமக்கள் இதன் மூலமாக பயன்பெறலாம்? ஓர் ஆண்டிற்கு 100 நாட்கள் கிராமப்புற பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம் VP-GRAM-G திட்டமாக மாற்றப்பட்டு ஜூலை 2ஆம் தேதி துவங்கப்படுகிறது. புதிய திட்டத்தின் மூலம் 100 நாட்கள் வேலை என்பது 125 நாட்களாக அதிகரிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த திட்டம் மாநில அரசுகளுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் கிராமப்புற மக்களுக்கு 100 நாட்கள் வேலைவாய்ப்பு அளிக்கும் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் ஒன்றிய பிரதமராக மன்மோகன் சிங் இருந்தபோது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை மத்திய அரசு விக்சித் பாரத் வேலை உறுதி திட்டம், அதாவது VP-GRAM-G என்ற பெயரை மாற்றியது. மேலும் 100 நாட்கள் வேலை என்பதை 125 நாட்கள் வேலை என மாற்றம் செய்தது. அது மட்டுமல்லாது ஒன்றிய அரசின் நிதி பங்கீட்டை குறைத்து 60% ஒன்றிய அரசும் 40% மாநில அரசும் நிதி பகிர்வு என அறிவித்தது. இதற்கு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். எனினும் எதிர்ப்புகளையும் மீறி மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் இத்திட்டத்தின் துவக்க விழா காணொளி மூலம் ஜூலை 2ஆம் தேதி நடக்கிறது. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் நடக்கும். அன்று காலை 11 மணிக்கு நடக்கும் விழா ஒன்றில் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இந்த திட்டத்தை துவங்கி வைக்கிறார். இதை முன்னிட்டு தமிழக ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் அமுதவள்ளி அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கு பிறப்பித்துள்ள உத்தரவில் கூறியிருப்பதாவது: VP-GRAM-G திட்டத்தை ஒன்றிய அமைச்சர் துவங்கி வைப்பதை முன்னிட்டு அனைத்து மாவட்டங்களிலும் திட்டத்தை செயல்படுத்த அதற்கான களத்தில் தயார் நிலையில் இருக்க வேண்டும். துவக்க விழாவின் திட்டத்தின் பணியாளர்கள், சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்க செய்ய வேண்டும். ஒன்றிய அமைச்சருடன் திட்டத்தின் பயனாளிகள் கலந்துரையாடுவதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும். கிராம ஊராட்சியில் இந்த திட்டத்தில் செயல்பாடு குறித்து கண்காட்சியாக அமைந்திருக்க வேண்டும். இந்த திட்டத்தின் பயன்பாடுகள் குறித்து சுவரொட்டிகள், பேனர்கள் துவக்க விழாவில் வைக்கலாம். இந்த திட்டத்தின் சாதனைகள் அடங்கிய குறிப்புகளை வைக்க வேண்டும். 125 நாட்கள் உயர்த்தப்பட்ட வேலை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் டிஜிட்டல் சேவைகள் மூலம் விளக்கமும் பரப்புரை செய்ய வேண்டும். இந்த விழாவில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், கிராம பஞ்சாயத்து தலைவர், உறுப்பினர்கள், இளைஞர்கள் பங்கேற்க செய்ய வேண்டும். இவ்வாறு அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு கூடுதல் நிதி சுமையும் ஏற்படும் என்றும் கூறுகின்றனர். இந்த திட்டத்திற்கான மாநில அரசின் நிதி பங்களிப்பு 40% உயர்த்தப்பட்டுள்ளதால் மாநில அரசுகளுக்கு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே GST பங்கீட்டு நிதியை ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு பிரதிபலிப்பதில் பாரபட்சம் காட்டி வரும் நிலையில் இந்த திட்டத்தை மாற்றுவதாகவும் வேலை நாட்களை அதிகரிப்பதாகவும் கூறும் மத்திய அரசு திட்டத்தின் 40% நிதியை மாநிலங்கள் தலையில் சுமத்தியுள்ளது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு இந்த நிதி பங்கீடு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலமாக கிராமப்புறங்களில் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த பெயர் மாற்றத்தின் அடிப்படையில் VP-GRAM-G என்ற திட்டத்தின் பெயரை மாற்றி அமைக்கப்பட்டு 100 நாட்கள் வேலை திட்டம் என்ற அடிப்படையில் செயல்பட்ட இந்த திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த திட்டம் பெயர் மாற்றத்துடன் புதிய 125 நாட்களானது ஜூலை 2ஆம் தேதி முதல் காணொளி காட்சி மூலமாக இந்த திட்டம் தொடங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.